வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பொது மன்னிப்பு போர்வையில் கைதிகள் வெடிவிப்பு தொடர்பாக விசாரணை. அமைச்சர் நலிந்த ஜெயதிச சுட்டிக்காட்டு. இலங்கையின் அனுபவங்களிலிருந்து பாடம் கற்பதற்கான வாய்ப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் துணை முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத் நம்பிக்கை. தையிட்டி விகாரை அமைந்துள்ள தனியார் நிலங்களுக்காக நஷ்டஈடு வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. பிரித்தானிய படையினர் இலங்கையில் ஈடுபட்ட மீறல்கள் தொடர்பான விசாரணையை தொடர்கின்றது. பிரித்தானிய அரசு உறுதி. பொது மன்னிப்பு என்ற பெயரில் கடந்த காலங்களிலும் சிறை கைதிகள் சட்டத்திற்கு புறம்பாக விடுவிக்கப்பட்டுள்ளார்களா என்ற சந்தேகத்தின் பேரில் விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளது என்று அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சமீபத்தில் நீதிமன்றம் மற்றும் ஜனாதிபதி செயலாளர்களிடம் அனுப்பப்பட்ட பட்டியலில் பெயர் இல்லாத ஒருவரை விடுவித்தது இந்த விவகாரத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததாக அவர் கூறினார். இது தொடர்பாக சூத்திரதாரிகள் மீது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் சிறைச்சாலைகளில் இடம்பெறும் மோசடிகளுக்கு பொறுப்பான அதிகாரிகள் தொடர்பாக விசாரணைகள் நடைபெறுவதாகவும் அவர் கூறினார். அதனோடு இதுபோன்ற நடவடிக்கைகளை பிற திணைக்களங்களிலும் நடைபெற்றிருக்கும் வாய்ப்பு உள்ளதால் அவையும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். தவறிழைக்கும் அதிகாரிகளை பயப்பட வேண்டும். நேர்மையாக செயல்படும் அதிகாரிகள் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. அவர்கள் சுதந்திரமாக செயலாற்றலாம் என்றும் அமைச்சர் கூறினார். இலங்கையில் நடைபெறவுள்ள மீட்சிக்கான இலங்கையின் பாதை படுகடன் மற்றும் ஆளுகை மாநாடு நாட்டின் சமீபத்திய பொருளாதார அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ள சிறந்த வாய்ப்பாக அமையும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் துணை முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் ஜூன் 16ஆம் தேதி திங்கட்கிழமை கௌரவ அதிதியாக கலந்து கொள்வதற்கு அவர் ஜூன் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வர உள்ளார். இந்த நிகழ்வில் நிதியமைச்சும் இலங்கை மத்திய வங்கியும் இணைந்து நடத்துகின்றன. இது பேரண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையினை மீள கட்டியமைத்தல், கடன்களுக்கான மறுசீரமைப்புகள் மற்றும் ஆளுகை உள்ளிட்ட முக்கியமான பரிமாணங்களில் இலங்கையின் நடைமுறைகளில் இருந்து கற்றுக்கொள்ளும் வாய்ப்பாக இருக்கிறது. இது குறித்து தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ள கீதா கோபிநாத், இந்த மாநாடு இலங்கையின் அனுபவங்கள் மற்றும் எதிர்கால சவால்களில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள உதவும் முக்கியமான மேடையாக அமையும் என்று உறுதியளித்துள்ளார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதை தமிழ் மக்கள் மட்டுமல்ல தாங்களும் ஏற்க முடியாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இலங்கை தமிழரசு கட்சியின் உயர்மட்ட குழுவில் முன்னதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த கட்சிகளோடு ஆலோசித்து ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதன்படி உள்ளூராட்சி தேர்தலில் அதிக ஆசனங்கள் பெற்ற கட்சிக்கு குறைந்த ஆசனங்கள் பெற்ற கட்சிகள் ஆதரவு வழங்கி ஆட்சி அமைப்பதென்ற முடிவுக்கு வந்திருந்தோம். ஆனால் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி அலுவலகத்திற்கு சென்று பேசியது நாங்கள் ஏற்க முடியாதது எனவும் அது கூட்டமைப்பின் தீர்மானத்திற்கு எதிரான செயல்பாடாகும் என்றும் அவர் கூறினார். கடந்த 30 ஆண்டுகளாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தமிழ் மக்களுக்கு எதிரான இன சுத்திகரிப்பு மற்றும் அடக்குமுறைகளில் துணை புரிந்துள்ளது. எனவே நாங்கள் ஒருபோதும் EPDP-உடன் சேர்ந்து ஆட்சி அமைப்பதில்லை என்று ஸ்ரீதரன் உறுதியாக தெரிவித்தார். தையிட்டி விகாரை அமைந்துள்ள தனியார் நிலங்களுக்காக நஷ்டஈடு அல்லது மாற்றுக்காணிகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்று கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். இன்று வியாழக்கிழமை வலிகாமம் வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் மேற்கண்ட தகவலை வெளியிட்டிருந்தார். அமைச்சர் மேலும் கூறிய போது தையிட்டி விகாரை அமைந்திருக்கும் காணிகளை தவிர அதனை சுற்றியுள்ள மற்ற நிலங்களை மாவட்ட செயலாளரிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலர் பிரதேச செயலர் மூலமாக அந்த நிலங்களை உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பார் என்று கூறினார். மேலும் தனியார் நிலத்தை விகாரை அமைக்கப்பட்டிருந்தால் உரிமையாளர்களுக்கு நிலத்தின் பெறுமதிக்கு இணையான நஷ்டஈடு அல்லது மாற்றுக்காணி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விகாரை தொடர்பான பிரச்சனைகளை நீடிக்க அனுமதிக்க முடியாது. இதை ஒரு மாதத்திற்குள் தீர்க்க முடிவு செய்துள்ளோம் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். இதேவேளை நெடுந்தீவு மற்றும் ஸ்லாபம் கடற்கரைகளில் ஒதுங்கியுள்ள பிளாஸ்டிக் துகள்கள் தொடர்பாக உடனடி மற்றும் விரிவான ஆய்வொன்றை மேற்கொள்ளுமாறு கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தேசிய நீரியல் வள ஆராய்ச்சி நிறுவன அபிவிருத்தி முகவர் நிலையத்திற்கு பணித்துள்ளார். இந்த சம்பவம் கடல் சூழலியல் மற்றும் கடற்கரையோர சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதக விளைவுகள் குறித்தும் அமைச்சர் தீவிர கவனம் செலுத்தினார். பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படும் கடல் மாசுபாடு சுற்றுச்சூழலுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதால் இந்த நிலையில் உடனடியாக விசாரணைகளை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் நாரா அதிகாரிகளிடம் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் இந்த பிளாஸ்டிக் துகள்கள் எந்த வழியாக வந்தன, அவை ஏற்படுத்தும் பாதிப்பு மற்றும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்களை தவிர்க்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஆகியவை குறித்து விஞ்ஞான ரீதியான விரிவான ஆய்வறிக்கை தயாரிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தி குறிப்பிட்டிருந்தார்.
அரசு மருத்துவமனைகளில் மருந்து தட்டுப்பாடின்றி வழங்கப்படும் என்பதை உறுதி செய்வதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிச குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சில் ஐக்கிய நாடுகள் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரி பிரான்சுடன் சந்தித்த போது அவர் இவ்வாறு உறுதியளித்திருந்தார். அடுத்த ஆண்டிற்கான மருந்து விநியோகத்தை நிலைத்திருக்க செய்ய தேவையான அனைத்து திட்டங்களும் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக வழங்கப்படும் மருந்துகள் உயர்தரமானவையாக இருப்பதை உறுதி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மருந்துகள் கொள்வனவு முதல் வழங்கல் வரை அனைத்து செயல்முறைகளும் தற்போது மிகுந்த வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் விளக்கி கூறினார். இந்த சந்திப்பின் போது நாட்டின் சுகாதார மற்றும் ஊடகத்துறையில் தற்போதைய நிலை, எதிர்கால அபிவிருத்திக்கு ஐநா வழங்கும் ஆதரவு, மானியங்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. நாட்டின் சுகாதாரத்துறையில் ஏற்பட்ட சிக்கல்கள் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளன என்றும் எதிர்காலத்தில் தரமான சுகாதார சேவைகள் வழங்க அரசாங்கம் அர்ப்பணிப்பு மனப்பான்மையுடன் செயல்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து பணியாற்றுவது சுகாதாரம் உள்ளிட்ட பல துறைகளில் நாட்டின் முன்னேற்றத்திற்கு முக்கிய வாய்ப்பாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மக்கள் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் இது சவாலான காலமாகும் என்றும் புதிய அரசாங்கத்தின் முயற்சிக்கு ஐநா முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் உறுதியளித்தார். இலவச சுகாதார சேவைக்காக அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதையும் எதிர்கால சுகாதார மாற்றத்தின் நீண்டகால நண்பராக ஐநா தனது தொடர்ந்து ஆதரவை வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பிரித்தானியாவின் தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களால் பணியமர்த்தப்பட்ட SAS உட்பட பிரித்தானிய படையினர் இலங்கை ராணுவத்துடன் இணைந்து தமிழர்களுக்கு எதிராக போர்க்குற்றங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக பிரித்தானிய அரசு தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தொழிலாளி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் கேள்வி எழுப்ப அதற்கு பதிலளித்துள்ள வெளியுறவு அலுவலக அமைச்சர் கேத்தரின் வெஸ்ட், பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் முன்னதாக காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைத்தது. ஆனால் தற்போது மேலும் பகிரக்கூடிய தகவல்கள் எதுவும் இல்லை என்று கூறினார். இலங்கையில் நடைபெற்ற யுத்தத்தின் போது எழுந்த போர்க்குற்றச்சாட்டுகளை பிரித்தானிய அரசு தீவிரமாக எடுத்துக் கொள்கிறது என்றும் 1980களில் இலங்கையில் செயல்பட்ட பிரித்தானிய படையினரை பற்றிய முறைப்பாடுகளுக்கு இணங்க 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது என்றும் உறுதிப்படுத்தினார். முன்னதாக லண்டனில் உள்ள ஒரு தீர்ப்பாயத்தில் சாட்சி வழங்குமாறு SAS படையினரிடம் வலியுறுத்தப்பட்ட போதும் வெளிவிவகார அலுவலகம் அதை தடுத்து நிறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் பிரித்தானிய அரசு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ள அமைச்சர் வெஸ்ட், மேலும் SAS சேவை நிறுவனம் இலங்கையில் STF விசேட அதிரடிப்படையை ஸ்தாபிக்க உதவியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக இலங்கை அரசு இதுவரை எந்த தெளிவான கருத்தும் வெளியிடவில்லை. மேலும் SAS படையினர் இலங்கைக்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் இலங்கை தமிழ் இளைஞர்களுக்கு ஆயுத பயிற்சிகள் வழங்கப்பட்டதோடு இலங்கை போர் மேலும் தீவிரமானது என்பதையும் வரலாற்றில் குறிப்பிடத்தக்கது. இந்த மாத இறுதியில் கொழும்பில் நடைபெறவுள்ள உலகளாவிய தாவூதி போரா சமூகத்தின் ஆன்மீக மாநாடு மற்றும் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு இலங்கை தனது முழு ஆதரவையும் உறுதியளித்துள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. நிகழ்வின் சுமூகமாக ஏற்பாட்டிற்கு தேவையான அதிகபட்ச உதவிகளை வழங்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் டாக்டர் நந்திக சனத்குமார் நாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். வரவிருக்கும் மாநாடு மற்றும் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்து ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சிறப்பு கலந்துரையாடலின் போது இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது. ஜூன் 27 முதல் ஜூலை 5 வரை நடைபெறும் இந்த நிகழ்வில் இந்தியா மற்றும் பல நாடுகளை சேர்ந்த தாவூதி போரா சமூகத்தை சேர்ந்த சுமார் 15,000 உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆன்மீக மாநாடு மற்றும் தொடர்புடைய மாநாடுகள் பம்பலப்பட்டி போரா மசூதி மற்றும் இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தில் மையமாக நடைபெறும். சர்வதேச பிரதிநிதிகளின் பெருமளவான வருகையை ஈடுபடுத்த விமான நிலைய வரவேற்பு வசதிகள், தங்குமிடம், பாதுகாப்பு மற்றும் பிற உள்கட்டமைப்பு தேவைகள் உள்ளிட்ட தளவாட ஏற்பாடுகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. போரா சமூக உறுப்பினர்கள் குழு வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் அருணி ரணராஜா, ஜனாதிபதியின் மூத்த கூடுதல் செயலாளர் ரோஷான் கமகே மற்றும் பல மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இலங்கையில் சர்வதேச நல்லிணக்கத்தையும் மத நல்லிணக்கத்தையும் வளர்க்கும் மத மற்றும் கலாச்சார கூட்டங்களை ஆதரிப்பதில் அரசாங்கத்தின் முன்னெச்சரிக்கையான ஈடுபாடு அதன் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது.